ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கேன், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், சிம்பிளாக ஈஸியாக டக்குன்னு செய்யக்கூடிய கடலைப்பருப்பு போலி தான் செய்ய போகிறேன். இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னு தெரியுமா? இது காலமை சாப்பாட்டுக்கு சாப்பிடலாம், பின்னேரத்துக்கு சாப்பிடலாம், இரவு சாப்பாட்டுக்கு சாப்பிடலாம், எப்போ வேணாலும் நாங்கள் நினைச்ச நேரம் செய்து சாப்பிடலாம். சரியா? செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க செய்யலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்களோட சேனல் பார்க்குறீங்கன்னு சொன்னால், அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரியா? இப்போ வாங்க கடகடன்னு செய்யலாம். இங்கெல்லாம் பாருங்கள், கடலை பருப்பை நல்லா ஒரு 4 மணித்தியால் ஊற வச்சுருக்கிறேன். இப்போ இதை கழுவி எடுத்துக்கொண்டு வருவோம். இப்போ கடலை பருப்பு இந்த மாதிரி எடுத்தாச்சு. உப்பு கொஞ்சமாக சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை மூடி ஒரு 4-5 விசில் வச்சு எடுப்போம். இப்போ போலிக்கு வந்து மா குழைக்க போகிறேன். மா எடுத்துருக்கேன். இது வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளார். இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள். அப்போ தான் மஞ்சள்னு இருக்கும். சரியா? அதால் சேர்க்குறேன் மஞ்சள் தூள். போலி வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் இருக்கும். அதுதான். இதோட உப்பு சேர்க்குறேன். உப்பு வந்து நீங்கள் எடுக்கிற மாவுக்கு தேவையான அளவுக்கு சேருங்க. இப்போ இதை கலந்து விடுவோம். இந்த மாவை நல்ல ஒரு சாஃப்டாக குழச்சி எடுக்கணும். இப்படி கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு குழச்சி எடுக்கணும். இப்போ பாருங்க, இந்த மாதிரி நல்லா குழச்சாச்சு. இனி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அப்படியே பிட்டட்டி நல்லா குழச்சி எடுப்போம் சாஃப்டாக. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா குழச்சி விட்டாச்சு. சரிங்களா? இப்படி சாஃப்டாக குழைக்கணும். நாங்கள் கடலைப்பருப்பு அவிஞ்சோன்னா பூரணத்தை ரெடி பண்ணுவோம் உள்ளுக்கு வைக்கிறத. இப்போ கடலைப்பருப்பு அவிஞ்சிட்டு என்ன ப்ரெஷர் போயிட்டு தானே பார்த்தீங்களா? இப்போ நல்லாவே கடலைப்பருப்பு அவிஞ்சிட்டு இப்போ இதை எடுத்து மிக்ஸி கப்பில் போட்டு ஒரு சுற்றி எடுப்போம். இப்போ இவ்வளோத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு அப்புறம் அதை அரைச்சி எடுப்போம். இப்போ பாருங்க, நல்லா அரைச்சாச்சு. இப்போ இது இந்த சட்டியில் சேர்ப்போம். இதே மாதிரி மீதம் இருக்கிற கடலைப்பருப்பையும் அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். இப்போ மீதத்தையும் அரைச்சி எடுத்தாச்சு. வந்து நான் நாட்டு சக்கரை தான் சேர்க்க போகிறேன். நீங்கள் விருப்பம்னு சொன்னால் சர்க்கரை பாவு காய்ச்சி சேர்க்கலாம், சீனி சேர்க்கலாம். இதில் ஏலக்காய் அடித்து வச்சுருக்கிறேன்னு சேர்க்குறேன். நான் வந்து நாட்டு சக்கரை சேர்க்குறேன். இனிப்புக்கு தேவையான அளவுக்கு போதும். இப்போ இதை அடுப்பில் வச்சு ரெண்டையும் கலந்து உருக்கி எடுப்போம். இப்போ இது ரெண்டையும் நல்லா கலந்தெடுப்போம். இப்போ பாருங்க, பூரணம் ரெடி ஆகிட்டு உள்ளுக்கு வைக்கிறது. கொஞ்சம் கூட ஈரத்தன்மை இல்லாமல் பார்த்திங்களா, இந்த மாதிரி ரெடி ஆகிட்டு. இனி போலியை செய்வோம். இதில் பாருங்கள், ஆயில் பேப்பர் ஒன்று எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் எண்ணெயை போடுவோம். இந்த மாதிரி பூசி விட்டுட்டு இப்படி கொஞ்சம் ஓகே. அதுக்கு பிறகு இங்கெல்லாம் நான் குழச்சி வச்சுருக்க மாவு எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும். இதில் நடுவில் வச்சிட்டு கூட எடுத்துட்டேனோ. இந்த மாதிரி நல்லா மூடணும். இப்போ பாருங்க, இந்த மாதிரி சுற்றி விட்டாச்சு. இனி இதில் வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு ஆயில் பேப்பர் உண்டு. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு இப்படியே அமர்த்தி விட வேண்டியா. பூரணம் வெளியில் வர பார்க்கும். நல்லா கவனமாக மத்தி எடுக்கும்.
தோசைக்கல் சூடாயிட்டு கொஞ்சமாக நெய், நீங்கள் நெய்யுக்கு பதிலாக எண்ணெயும் சேர்க்கலாம், நான் நெய் சேர்க்குறேன். இங்கே பாருங்க, பார்த்தீங்களா எப்படி வந்திருக்கேன்னு. இப்படியே எடுத்து கொண்டு வந்து இங்கே பாருங்க, அப்படியே எடுத்து இதில் போட வேண்டிய தொப்பண்டு போடாயங்கோ, மெதுவாக போடுங்கோ, பறந்துடும். இது வேறு ஒரு பக்கம் ஆவி எடுக்கும், எந்த மற்ற பக்கம் திருப்பி போடுவோம். அதுக்குள்ளே நாங்கள் மற்றதை ரெடி பண்ணி எடுப்போம். அடுப்பை வந்து மீடியத்தெலாம் வச்சுருக்கிறேன். ஆக கூட்டி வைக்கல, ஆக கூட்டி வச்சா எரிஞ்சிடும், கணக்காக வைக்கணும். இப்போ மற்ற பக்கம் திருப்பி போடுவோம். பார்த்தீங்களா எப்படி வந்திருக்கு? இதுதான் போலி, போலி பருப்பு போலி. கொஞ்சமாக நெய் சுத்த வர மற்ற பக்கமாக வியட்டும். இப்போ பாருங்க, போலி ரெடி ஆயிடுச்சு. இதுதான் போலி, போலி பருப்பு போலி, சூப்பர் போலி. இப்போ பாருங்கள், இதில் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு இங்கே பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிட்டு. அடுத்தது நல்லா இப்படி நீங்கள் ஆயில் பேப்பர் வச்சு இப்படி இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா நல்லா வரும், அப்படியே மெல்லிஸாக வரும். இப்போ எடுப்போமா, வாங்க. இங்கே பாருங்க எப்படி வந்திருக்கேன்னு பார்த்தீங்களா, எவ்வளோ மெல்லிஸாக வந்துருக்கு பார்த்தீங்களா. அப்படியே போட வேண்டியா. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டெடுப்பான். சுவையான பருப்பு போலி ரெடி, வாங்க சாப்பிடலாம். பாருங்க எப்படி இருக்குண்டு. போலிக்கு வந்து நண்பர்களே மிக்சர் கொடுப்பீங்க இங்கே கடையில், அதால் நான் கொஞ்சம் மிக்சர் அள்ளி வச்சுருக்கேன். என்ன பேபி மிக்சர் தான் கிடச்சிருக்கேன், எடுத்து வச்சாச்சு. தங்கச்சி இந்த மிக்சர் ஆட்டையை போட்டாச்சு. இங்கே பாருங்க, வாங்க போலியை பிச்சு பார்ப்போமா. எப்படி இருக்குது பார்த்தீங்களா, எப்படி இருக்கணும். பாருங்க எப்படி பேப்பர் மாதிரி பீயுதா. இங்கே உள்ளுக்கு பூரணம் எல்லாம் அப்படி இருக்குது. நாங்கள் சாப்பிடுவோமா. உப்பாக இருக்குது. அப்படி எடுத்து மிக்சரே மேலே போகணும். இந்த பூந்தியும் கொடுப்பினமே என்ன சில வேலை செம்மையாக இருக்கணும் தெரியுமா, வேறு லெவல். எவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது பாருங்க. இந்தாங்க, எப்படி இருக்குது சாப்பிட்டு சொல்லுங்க. என்னங்க அப்படியே பேப்பர் மாதிரி தான் இருக்கு நண்பர்களே. இங்கே பாருங்க, அந்த நெய்யோட வாசம் இல்லாமல் அம்மா சுடுது. என்ன சூடு, சோவா இன்னத்து ரெண்டான சூட்லாம் மாட்டுவாள். இங்கே பாருங்க, இப்படி சாஃப்டாக குழைக்கணும், அப்போ இப்படி மெல்லிஸாக வரும். நான் பெருசு பெருசாக சுட்டுருப்பேன், நீங்கள் சின்ன சின்ன கூட சுடலாம், சின்ன சின்ன வட்டம் வட்டமாக சுடலாம். நாங்கள் பெருசு பெருசாக சுட்டுருப்போம். கூடுதலாக கடைகள் இப்படி தான் இருக்குமே என்ன பெருசா செம்ம. நல்லா இருக்கு நண்பர்களே. விட்டு அப்படியே காய்ச்சி காய்ச்சி சாப்பிட்டு கொண்டே இருப்பேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து நீங்கள் காலமாக சாப்பாட்டுக்கும் செய்து சாப்பிடலாம். ஒரு டீயோட ஒரு போலி சாப்பிட்டாலே சும்மா செம்மையாக இருக்கும். அப்படி இல்லைன்னா பின்னேரம் நீங்கள் டீ டைமில் கூட செஞ்சு சாப்பிடலாம், சின்ன சின்ன செஞ்சு சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இரவு சாப்பாட்டுக்கும் செஞ்சு சாப்பிடலாம். நல்லா தான் இருக்கும், செம்மையாக இருக்கும். ஒரு போலி சாப்பிட்டாலே சும்மா அந்த மாதிரி இருக்குது, நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது தெரியுமா. வேறு லெவலாக இருக்கும். என்ன எனக்கு ஒரு கவலை, மிக்சர் உரைப்பில்லாமல் போயிட்டு என்ன, ஆனால் நல்லா இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். கடைகளில் இப்படி தான் மிக்சரோட கொடுப்பினா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பைட்டிடா.